மரசனிக்கிழங்கு தாளித்து பண்ண போகிறேன். மரசனிக்கிழங்கு தாளிக்கிறதுக்காக மரசனிக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு தாளித்து எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த கிழங்கு கூடயே மீன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிழங்கை கழுவி தோல் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், கிழங்கை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி கட் பண்ணி நம்ம தோல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை திரும்பவும் நம்ம க்ளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிக்கணும். இது தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்ப இதை பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை திரும்பவும் பொடுசாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்கு. இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிழங்க போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கிழங்கு வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், கிழங்கு முழுசும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு முழுசும் போட்டுட்டோம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு மினிமம் 20 மினிட்ஸாவது ஆகும். கிழங்கு வேகிறத பொறுத்து நம்ம இறக்கிக்கணும். கிழங்கு இப்போ வேகட்டும், வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கிழங்கு வேக விட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கிழங்குமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கிழங்குல இருக்கிற தண்ணியை வடித்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், வேக வச்ச கிழங்கை இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். தண்ணி வடிய வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கிழங்கை தாளிக்கிறதுக்கான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். கிழங்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வரமிளகாய் ரெண்டாக பிச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக நம்ம கட் பண்ணிட்டோம். அது கூடவே வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ அதிகமாக போட நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். கிழங்கு தாளிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுருக்கு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் முருகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற மரசனிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்க, தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம கிழங்கு மரசனி கிழங்கு தாளித்து எடுத்தாச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் டீ கூடயும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மீன் குழம்பு இருந்துச்சுன்னா மீன் குழம்பு வச்சும் சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது கூடவே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.